தத்துவம் வைத்து மொழி வளர்த்த தமிழர்களாகிய நமக்கு இன்று தமிழ் மொழியை பேசுவதற்கு கூட இயலாத ஒரு சிக்கலான சூழல் உருவாகி கொண்டிருப்பதை கண்டு நான் மிகவும் வேதனையடைகின்றேன். தாய்மொழியான தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பள்ளிகளும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகளும் தமிழகத்தில் பல உள்ளன என்பதை இங்கிருக்கும் பலரும் அறிவீர்கள். இது போன்ற பள்ளிகளின் செயல்பாடுகள் தமிழ் மொழி மீதான தவறான எண்ணத்தை குழந்தைகளின் மனதில் பசுமரத்தாணி போல் பதிய செய்கின்றன. அம்மா இங்கே வாவா, நிலா நிலா ஓடிவா, கைவீசம்மா கைவீசு, மழையே மழையே வாவா போன்ற தமிழ் பாடல்களை கற்ற குழந்தைகள் குடும்பத்துடனும் சமுதாயத்துடனும் இணைந்து ஒரு இயற்கையான வாழ்வியல் நெறிகளை கற்றுணர்ந்தனர். எப்பொழுது லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், ஜாக் அண்ட் வின்டர் தி ஹில், பாபா பிளாக் ஷிப், ரெயின் ரெயின் கோ அவே போன்ற பாடல்களை குழந்தைகள் கற்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே குடும்பத்தின் மீதான பாசம் குறைந்தது. சமுதாயத்தை விட்டும் இயற்கையை விட்டும் விலகி வெகு தூரம் செல்ல ஆரம்பித்து விட்டோம். தாய்மொழி என்பது ஏதோ எழுதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் பயன்படும் ஒன்றல்ல, ஒவ்வொருவரின் மரபணுவிலும் ஆழமாக பதிந்த ஒன்றாகும். பெரும்பாலும் வரலாறுகள் வடமாநிலத்தவர்களே எழுதப்பட்டதால் நம் மொழியை பற்றி பல நிகழ்வுகளும் பெருமைகளும் மறைக்கப்பட்டன. தமிழ் மொழியில் வரலாறுகள் எழுதப்பட்டால் அதை படிப்பதற்கு ஆளில்லை. எவ்வாறு அதிக மதிப்பெண் பெறுவது, எவ்வாறு மருத்துவ நிபுணராவது, எவ்வாறு பொறியியல் வல்லுநராவது, எவ்வாறு பொருளாதார புலியாவது, எவ்வாறு கணிப்பொறி கரடியாவது என்றெல்லாம் மட்டுமே இன்றைய கல்விச்சூழல் மாணவ மாணவிகளுக்கு போதிக்கின்றதே தவிர பெற்றவர்களுக்கு எவ்வாறு சிறந்த குழந்தையாவது, கற்றுத்தரும் ஆசிரியருக்கு எவ்வாறு மரியாதை கொடுப்பது, நம்மை வளர்த்தெடுத்த தாய்மொழிக்கும் தாய் நாட்டுக்கும் திரும்ப என்ன கைமாறு செய்வது, ஆக மொத்தத்தில் எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்காதன் விளைவு தாய் தந்தையரின் மீது பாசம் குறைந்து முதியோர் இல்லங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆசிரியரின் மீது மாணவ மாணவிகளுக்கு பயமும் மரியாதையும் குறைந்து மாணவ மாணவிகளின் மீது ஆசிரியருக்கு பயம் அதிகரித்திருக்கின்றது. தாய்மொழியின் மீதும் தாய் நாட்டின் மீதும் பற்று குறைந்ததன் விளைவு பண்பாட்டை இழந்து கொண்டிருக்கின்றோம், கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்காதன் விளைவு கல்விக்கூடங்கள் அதிகரித்த அதே அளவிற்கு சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன, காவல் நிலையங்கள் அதிகரித்திருக்கின்றன, சிறைச்சாலைகள் அதிகரித்திருக்கின்றன, நீதிமன்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. பிற மொழிகளை கற்க வேண்டாம் என்பது எனது கருத்தல்ல, தாய்மொழியை கற்காமல் இருக்க வேண்டாம் என்பதைத்தான் நான் ஆணித்தனமாக வலியுறுத்துகிறேன். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 இரவு 11:45 மணிக்கு சரியாக விடுதலை பெறுவதற்கு 15 நிமிடங்கள் முன்பு மவுண்ட் பேட்டன், நேரு உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் கூடியிருந்த விழா அரங்கத்தில் ஒலித்த பாடல் என்னவென்று யாருக்காவது தெரியுமா? வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்ததனால். இது வேறொன்றுமில்லை, திருஞான சம்பந்தர் திருநெறி தேவி தமிழில் அருளி செய்த 2ஆம் திருமுறையின் கோளறு திருப்பதிகமாகும். நான் கூறியது முதலடியை மட்டும்தான். தமிழ்தாக்கு மோதுவாமூர்த்திகள் இத்திருப்பதிகத்துள்ள 11 பாடல்களையும் பாடி அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே என்று முடிக்கும் போதுதான் மவுண்ட் பேட்டனிலிருந்து திருவாரூர் ஆதீனத்தின் கைகளால் நேரு செங்கோலை பெற்று இந்தியா விடுதலை அடைந்தது. மட்டுமுறுதி எங்கெல்லாம் நாகரிகம் என்ற பெயரில் இறைவன் மீதும் இயற்கையின் மீதும் மக்களுக்கு பற்று குறைந்து எப்பொழுதெல்லாம் பொருளை தேடினார்களோ அப்பொழுதெல்லாம் மக்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது வரலாறு. மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும், எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும், மன்னன் முறையாக அரசு செலுத்த வேண்டும், உயிர்கள் எல்லாம் குறையின்றி வாழ வேண்டும், வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும், தவ வேள்விகள் நிகழ வேண்டும், மென்மையான சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க வேண்டும்.